நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. ஐயோ, ஏதோ ஒரு தைரியத்துல ரூம் வரைக்கும் வந்துட்டோம். என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த டாக்டர் வேற என்ன பிளான்னு சொல்லலை. பிளான் என்னன்னு சொன்னாவாச்சு அப்படி ஏதாவது சொல்லியாவது கூப்பிடலாம். இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தால் தான் அந்த லூசு பிளானே சொல்லும் போல. சரி ஜானு, உன்னால முடியும், கேட்போம். ஹர்ஷா, என்னடா அது, என்னன்னு கேட்குறதையே இவ்வளோ கோபமாக கேட்குறான். ஹர்ஷா, என்னாச்சு, கோபமாக இருக்கியா? ஆமான்னு சொன்னா அது வந்து ஏன் கோவமா இருக்க? என்ன ஜானு வேணும் உனக்கு? இல்ல வீட்ல எல்லாரும் இல்ல கண்டியா? ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் மனுஷங்களா தெரியலையா? ஐயோ, நான் வேற தப்பு தப்பா பேசுறேன். அதாவது பெரியவங்களா இல்லல்ல ஹர்ஷா. சோ சோ பிளான் தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? ஜானு, அதனால என்னன்னு கேட்டேன். அதனால ஒண்ணும் இல்ல ஹர்ஷா. இல்ல என்ன வந்து விளையாண்டுட்டு இருக்கியா? இல்ல ஹர்ஷா, நீ கீழே வாவே. நான் எதுக்கு கீழே வரணும்? அதான் எல்லாரும் சாப்பிட்டாச்சுல, போ எல்லாரும் படுத்து தூங்குங்க. ஓகே ஹர்ஷா. ஐயோ ஜானு, நீ அவனை கூப்பிட வந்த, அவன் கத்துற கத்துக்கு நீ போய் தூங்குறேன்ட்டு போற. ஹர்ஷா, இன்னும் நீ போலையா? ஹர்ஷா, நீ கொஞ்சம் கீழே வரியா ப்ளீஸ்? நான்லாம் வரல ஜானு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹர்ஷா, எல்லாருமே கீழே தான் இருக்காங்க, வா. அவன் ஏவன்? அதான் உன் ஒன்ன. கிருஷ்ணு கீழே தான் இருக்கான். நான் அவனை கேட்கல. அப்புறம் வேற யார கேக்குற? அதான் உன் மூத்த அண்ணன். பர்றா. என்ன அந்த துரை வராங்களா இல்ல வரலையா? அவனும் வரான். சரி வரேன் போ. அடப்பாவீங்களா, இவனுங்க பேசிக்க மாட்டாங்களா? ஆனா இந்த துரை அந்த துரை வந்தாதான் வருவாங்களாம். என்னங்கடா நியாயம் இதெல்லாம்? கார்த்தி, என்னதண்ணா? கோவமா இருக்கியா? அது வந்து இல்ல சொல்லு. இல்ல நீ கோவமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தானா, என்னன்னு சொல்லு. சரி அப்பனா கீழே வா. எதுக்கு? இல்ல எல்லாரும் கீழே வர சொன்னாங்க, அதான். இல்லை தானா, நான்லாம் வரல. டேய் வா. அதான் நான் வரலன்னு சொல்கிறேன்ல தானா, கிளம்பு. கோவமா இல்லை நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன, வா. சரி இப்போ சொல்கிறேன், நான் கோவமாக தான் இருக்கேன், நான் வரல, நீ கிளம்பு. ஏய் தானா, வாவே. அது இல்லை நான் வரல, ப்ளீஸ். நீ இங்கேருந்து கிளம்புறியா? ஏன் ஏன் நான் போகணும்? வா, 2 பேருமே சேர்ந்து கீழே போகலாம். தானா புரிஞ்சுக்கோ, நான் ஒரு டென்ஷனில் இருக்கேன், ஏதாச்சும் திட்டிட போகிறேன், நீ கிளம்புறியா? திட்டு ஆ திட்டு. இப்போ உன் தங்கச்சி வந்திருந்தா திட்டிருப்பல, எனக்கு தெரியும். நீ ஜானு வந்திருந்தா கண்டிப்பாக திட்டிருப்ப. அதே மாதிரி என்னையும் திட்டு. அது உன்னை இல்லை தானா, நீ கிளம்பு. கிளம்ப முடியாது, உன்னை கீழே கூட்டிட்டு வரேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேன், வா. எதுக்கு இப்போ எல்லாரும் கீழே கூப்பிட்டு இருக்கீங்க? அது தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா? ஆ அது ஒரு காரணமா தான், நீ கீழே வா. தானா கையை விட்டுட்டு நீ கிளம்புறியா? நான் வரல. உனக்கும் ஹர்ஷாக்கும் ஏதோ பிரச்சனை தானே? அது அப்படிலாம் இல்லையே. தானே சொல்ல மாட்டீங்களே, யாராவது உங்களுக்குள்ள பிரச்சனையான்னு கேட்டா? எங்களுக்கு தெரியும், ஆரோ சொல்லிட்டான். என்ன சண்டை, எதுக்கு நீ கோவப்பட்ட? அதான் சொல்கிறேன்ல தானா, எங்களுக்குள்ள பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னாலும் இப்போ நீ இல்லை இல்லைன்னு தான் சொல்ல போற. முதல்ல நீ கிளம்பி கீழே வா. தானா சொன்னால் புரிஞ்சுக்கோ, வர விருப்பம் இல்லை. தானா நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தீன்னா நான் உன்னை திட்டிடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்கு, நீ கிளம்பு. ஏய் அதான் நானே சொல்கிறேன்ல என்னை திட்டுன்னு, நீ ஏன் திட்ட மாட்ற? எப்படி நீ இப்படி கையை பிடிச்சிட்டு உட்காந்து இருக்கும்போது என்னால் உன்னை திட்ட முடியும்? கார்த்தி, தானா சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் கோவப்பட்டு ஏதாவது திட்டேன்னா அப்புறம் அது உனக்கு கஷ்டமாயிடும். ஜானுவை திட்டினா அவளுக்கும் தானே கஷ்டமாறும். ஆனால் நீ அவளை திட்டிருக்கியே. அவள் உன்னை மாதிரி கிடையாதுடி, நீ ரொம்ப சென்சிட்டிவ். ஆனால் அவள் அப்படி கிடையாது, கொஞ்ச நேரம் அதுக்காக ஃபீல் பண்ணுவா, அப்புறம் அவள் பாட்டுக்கு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிருவா. அதனால தான். பரவாயில்ல, நானும் அப்புறமா ஜாலியாக பேசுகிறேன், இப்போ திட்டு. இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்குச்சா? திட்டுங்கிறா.
சரி, எல்லாரும் கீழே இருக்காங்கன்னு சொல்ற, அவன் வந்தானா? ம் ஏவன்? அதான்டி உங்க அண்ணா. ம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா தான், அவனோட நீ சண்டை, வேற யாரை கேட்குற? அதான் அவன்தான். அவன் தானா? அவனுக்கு என்ன பேர் இல்லையா? இல்லை பேரை சொன்னால் நாங்கள் சொல்லாமல் இருக்க போகிறோமா? அதான்டி ஹர்ஷா. ஓ அது சரி, வரான். வரானா? வரமாட்டான்னு நினைச்சேன். ம் சரி வா. ஆ என்ன எந்திரிச்சிட்டா? ஆ எங்க நான்லாம் வரல. ஐயோ டேய் முதல்ல எந்திரா. எதுக்கு? எந்திரா. இரு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சிட்டேன். என்னடி? ஏய் தானா? வாடா, சும்மா பேசினா பேசிட்டே இருப்பான். மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. செல்ல குட்டி. ஆ என்ன? ஆ ஒன்றும் இல்லை. முதல்ல வா கீழே போகலாம். போலாமே. என்ன சார் அது? நாங்கள் வர்றதுக்குள்ளே இங்கே என்ன நடந்துச்சு? அங்கேயும் ஃபுல்லாக பெட்ஷீட்டு தலைவாணின்னு இருக்கு, இங்கேயும் பெட்ஷீட் தலைவாணின்னு இருக்கு. ஜானு, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்கே தான் தூங்க போகிறோம். எது இங்கேயா? ஏண்டி நான் என்ன அமெரிக்காவில் இருக்கேன்? இங்கே தானே இருக்கேன், ஏன் இப்படி கத்துற? இல்லை இங்கேயா படுக்கணும்? கொசுவெல்லாம் வருமேடி. ஏசி வேற இல்லை. தாத்தா கிட்ட சொல்லி முதல்ல ஹாலில் ஒரு ஏசியை போட சொல்லணும். அது சரி ஜானு. சரி அதை விடுங்க, இப்போ இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்ன நடக்குதுன்னு சேர்ந்து பார்ப்போம். சேர்ந்து பார்ப்போமா? அடியே ஏண்டி பின் என்னடி? நாங்கள் இல்லாதப்ப நீ தானே பிளான்லாம் கேட்டிருப்ப. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அது எக்ஸிக்யூட் ஒழுங்கு ஆகுதானே தெரியல. இப்போ எதுக்கு இங்கே எல்லாரும் நின்றுட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சுல, போய் தூங்க வேண்டியதானே எல்லாரும். இவத்தியா ஹர்ஷா ரூம்ல என்கிட்ட இதே கொஸ்டின் தான் கேட்டான். ஆனா இவனுங்க சண்டையை போய் நம்ம பெருசா எடுத்தோம் பாரு. கார்த்திக் கேக்குறான் உன் அண்ணன் வரானான்னு. உன்கிட்டயும் கேட்டானா? கார்த்திக் என் கூட தானே இருந்தான், உன்கிட்டயுமா வந்து கேட்டான்? இல்ல ஹர்ஷா என்கிட்ட கேட்டான். ஹர்ஷாவா? ஆமா, உங்க மூத்த நொன்னே வரானான்னு கேட்டான். நல்ல மரியாதை. உண்மையாவா ஜானு? உண்மையாதான் சாரா. இந்த தூரம் அந்த தூரம் இல்லாம வரமாட்டாங்க, அதே மாதிரி அந்த தூரம் இந்த தூரம் இல்லாம எங்கேயும் போக மாட்டாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். டேய் சொல்லுங்கடா, வாயில என்ன கொல்கட்டையா வச்சுன்னு நிக்கிறீங்க? அது வந்து ஹர்ஷா. ஜி நீங்க அமைதியா இருங்க. சஹாரா ஆரம்பி. என்னத்த ஆரம்பிக்கணும்? ஓகே. டேய் கார்த்தி ஹர்ஷா, இன்னைக்கு எல்லாரும் இங்க தூங்க போறோம், என்ன ஓகேவா? ஆமா ஓகேவான்னு கேளு. அப்படியே அவங்க ஓகே சொல்லிட்டு படுத்துருவாங்க. ஏன்டி ஒழுங்கா தானே ரிஹர்சல் பார்த்த? அது வந்து இன்னைக்கு எல்லாரும் இங்க தான் படுக்கிறோம். ஏன் எல்லாருக்கும் ரூம் எதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க? அங்க போய் படுத்து தூங்க மாட்டீங்களா? கரெக்ட் ஹர்ஷா, நம்மளாம் ரூம்ல படுத்து. என்ன இந்த டாக்டர் இப்படி முறைக்கிறான்? என்ன ஜானு சொல்லு. இல்ல கார்த்தி, நம்மளாம் ரூம்ல எப்பவுமே தான் படுக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் இப்படி ஹாலில் நல்லா எல்லாரும் ஜாலியா பேசிட்டு தூங்கலாமே. அது என்னங்கடா இதெல்லாம்? அதான் தேவையில்லாத வேலை. எப்பவும் போல எல்லாரும் ரூம்லயே போய் தூங்குங்க. டேய் நீயே சொல்றல எப்பவும் போலன்னு. எப்பவுமே ரூம்ல தானடா படுக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் ஜாலியா இங்க படுப்போமே. பாரு எல்லாத்தையும் நாங்களே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹர்ஷா படிங்க. என்னது? அது வந்து அங்க படுடா ப்ளீஸ்டா. ஷோ என்ன கருமாந்திரமோ பண்ணி தொலைங்க. எனக்கு ஆல்ரெடி தலை வலிக்குது, நான் படுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் படுத்தாலே போதும். வெரி குட். கார்த்தி வந்து அடுத்து நீ படு. இல்ல இல்ல, நான் கிறிஷ் படுத்தோன்னே கிறிஷ்க்கு பக்கத்துல படுத்துக்கிறேன். என்ன ஏன்டா இருக்கிறீங்க? அப்படியா கிறிஷ்? புரியுது புரியுது, தள்ளிக்கோ. இப்ப போய் படு. நான் கிறிஷ்க்கு ரைட் சைடுல. டேய் டேய் டேய், நான் ஆத்வி பக்கத்துல. டேய் டேய் ஆரவ், ஏன்டா என்ன இப்படி படுத்துறீங்க? நீ படுக்கணும்னா உன்னைய படுத்துறோம், போய் படுப்போ. அச்சோ ஏஞ்சி, இப்ப இவனுக்கு எங்க இடம் இருக்கு? அதான் கிறிஷ்க்கு லெஃப்ட் சைட்ல ஒரு பிளேஸ் காலியா இருக்கே ஜி, அங்க படுக்கட்டும் நம்ம கார்த்திக். அதுவும் சரிதான் ஜி. ஏன் கார்த்திக் போய் படுப்போ. ஆனா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, தேங்க்யூ. சாப்பிட கொடுக்கறது நீ தானே, கண்டிப்பா பழிக்காது. போய் படுப்போ. டீ போடா, வேற ஆப்ஷன் இல்ல. போறேன்டா, போய் தொலைறேன். அமைதியா தான் இருங்களேன்.
ஐயோ, இப்போ எனக்கு கோவம் வேற குறைஞ்சிருச்சு. எப்படி போய் இப்போ அங்கே படுக்கிறது? சரி, வேற ஆப்ஷனும் இல்லை, அங்கே தான் போய் படுத்தாகணும். ஏன் ஜி, பேசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு ஜி. ஏன்னா 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்தாதான் அதே கோவத்தோடய இருப்பாங்க. இப்படி பக்கத்துலேயே இருந்தாலும் பேசாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்பா, என்னோட ஆளுக்கு எவ்வளவு அறிவு. உன்னோட ஆளா? இல்லடி, என்னம்மா ஆளுக்கு ஆளுக்கு அறிவா பண்றாங்கன்னு சொன்னேன். நீ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல படுத்திருக்கியா, அதனால உன் காதுல அப்படி கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் உன் பக்கத்துல தானே படுத்திருக்கேன், என் காதுலயும் அப்படிதான் கேட்டுச்சு. ஏன் அமைதி புயல் அமாவாசை, கொஞ்ச நேரம் அமைதியா இருறி. நான் என்னடா ஆளுக்கு ஆளுக்கு அறிவா பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னேன். உங்க 2 பேர் காதையும் போயிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணுங்க. சரி சரி, தூங்குவோம். இது நல்ல முடிவு. குட் நைட் தானா? குட் நைட் ஜாரா. குட் நைட். ஜானுக்கு எந்திரிச்சு போய் குட் நைட் சொல்லிட்டு வரலாமா? ஐயோ ஆரவ், ஏன்டா தேவையில்லாம யோசிக்கிற? நீ இந்த மாதிரி பண்றதுலே அவ கண்டுபிடிச்சிருவா போல. நார்மலா இருறா. இவனுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் டைம் தானே சண்டை போட்டேன். ஒரு தடவை அவன் இறங்கி வந்தாதான் என்னவா? இவன் என்ன தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் ஃபர்ஸ்ட் டைம் தானே நம்ம மேல இவ்வளோ கோவமா பேசினான். நான் ஏன் தான் அவன் சட்டையை பிடிச்சேனோ என்ன. இவனும் இன்னும் தூங்கல போலையே. எங்காகிலும் பார்த்தது உண்டோ, நீருடன் சேர்ந்தது உண்டோ, யார் யாரினை விழுங்குவர் என்பதை சொல்வாருண்டோ. என்ன பண்றாங்க இவங்க? அடப்பாவீங்களா? ஜி 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 எந்திரிங்க. என்ன ஜி? ஹர்ஷாவையும் கார்த்திகையும் பாருங்க. நான் தான் சொன்னேன்ல ஜி, சமாதானம் ஆயிடுவாங்கன்னு. இன்ன வரைக்கும் 2 பேரும் தூங்காமலே இருந்திருக்காங்க பாருங்களேன். ஆமா ஜி, எப்படி தூக்கம் வரும்? இத்தனை நாள் சண்டை போடாமலே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் சண்டை போட்டா? நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா ஜி? ஏன் ஜி, இப்போ நம்ம 2 பேரும் சண்டை போடணுமா உங்களுக்கு? இல்ல, சண்டை போட்டா தூக்கம் வராதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் நம்ம 2 பேரும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டேன். ஒன்றும் வேணாம் ஜி, ஏன் நல்லா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள. சரி சரி விடுங்க, அதெல்லாம் நமக்குள்ள சண்டைலாம் வராது ஜி. எப்படி 2 பேரும் இப்படி தூங்குறீங்க? எனக்கு கொசு காதுல வந்து கத்திட்டே இருக்கு. ஐயோ கடவுளே, இவனுங்க இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாரா, சாரா, தனா, எந்திரிங்கடி. தனா, சாரா. என்ன ஜானு, அங்க பாருங்க. என்ன ஜானு இது? 2 பேரும் லவர்ஸ் மாதிரி கையை பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க. ஆமா சாரா. சரிதான், அப்போ பிரச்சனை ஓவர். ஆமா. சரிடி பாடிடி, எனக்கு தூக்கமா வருது ஜானு. சரி சரி படுக்கிறதானா? ஆனா நான் ஒன்று சொல்றேன் தானா, இனிமே நீங்க அடிச்சுக்கிட்டு கொன்னுக்கிட்டாலும் பரவாயில்ல, நானும் இடையில போவே மாட்டேன். நானும். சரிங்கடி, தூங்குங்கடி, எனக்கு தூக்கமா வருதுடி. சரி சாரா, தூங்குறோம். இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்குமா சாரா? ஹே, என்னடி ரொம்ப நேரமா அங்கேயே என்னமோ பார்த்துட்டே இருக்க? இல்ல அபி, அங்க பாரு அந்த செயினை. ஹே, இங்க நிறைய செயின் இருக்கு, எந்த செயின் சொல்ற? அந்த தேர்டா இருக்கு பாத்தியா, ஹார்ட் போட்டு டாலர். ஆமா. அது என்னமோ எனக்கு ஸ்பெஷலா தெரியுதா? ஸ்பெஷலா தெரியுதா? ஆமாண்டா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே, இவ்வளவுதானா? ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அத்தைக்கிட்ட சொல்லு, வாங்கி தர போறாங்க. அது நல்லா இருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா அது எனக்கு வேண்டாம். என்னடி குழப்புற? இல்லடா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது எனக்கு வேணும் தான். ஆனா அதை நம்ம வாங்கக்கூடாது. அது சரி, அதை நம்ம வாங்காம எப்படி? அதுவா நடந்து வந்து ஒரு கதவை தட்டி, சாரா நீ கூப்பிட்டல, அதான் நான் வந்து முன்னாடி நிற்கிறேன், நீ என்னை எடுக்க மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லுமா? டேய், கிண்டல் பண்ண அவனை, அவ்வளவுதான்.
இப்போ என்னடி நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. இங்க உள்ள எல்லாமே கோல்டு, எப்படி வாங்காம அது நம்ம கைக்கு வரும்? எனக்கு என்னமோ தோணுது அது நான் வாங்காமலே அது என் கைக்கு வரும்னு. சாரா, நீ வேணா பாரு, நீ ஏன் தான் போய் நிக்க போற? என்னாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் லூசாடி நீ? டேய், நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னு தான் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நம்ம எஃபெக்ட் போடலாம் தான், தப்பு இல்லை. ஆனால் எஃபெக்ட் போடாமல் சிலது நம்ம கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது கிடைக்கணும்னு இருந்தா நீ ஓட்டெல்லாம் குழப்பறடி நீ. சரி, ரொம்ப போட்டு யோசிக்காத. அது என்கிட்ட தான் வரணும்னு இருந்தா அது எந்த வழியில் வேணாலும் என்கிட்ட வரலாம். அப்படி அது உனக்குன்னு எழுதி வைக்கலன்னா? அது யாருக்கு எழுதியிருக்கோ அவங்க கிட்ட போய் சேரும். இங்க பாரு, நீ கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் சரி ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு நினைச்சா நல்லா இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. உனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, அன்னைக்கே நான் இதை வாங்கினேன். நீ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அது உனக்கு வரணும்னா வரட்டும் அப்படின்னு சொன்ன பற்றியா, அப்போவே எனக்கு தோணிடுச்சு இந்த செயின் உன்கிட்ட தான் இருக்கணும்னு. அன்னைக்கே நான் இதை வாங்கிட்டேன் தான், ஆனால் உன் பர்த்டே அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாள் அதை ஒழிச்சு வச்சுருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீ என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண. அப்போ எனக்கு இந்த செயினே தூக்கி போட்டுறணுன்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் நான் இந்த செயின் எடுக்கும்போது நீ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உனக்கு வரணும்னா வரட்டும் அப்படிலாம் சொன்ன வார்த்தைகள் தாண்டி எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் இதை தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். நான் யோசித்த அந்த நாளும் வருது. இப்போது இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறதா வேணாமான்றது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த செயினை பற்றி நம்ம பேசினது நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது. இப்போ நீ, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சாரா. இப்போ இந்த செயினை கொடுத்தா நீ இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துப்பியோன்னு எனக்கு தோணுது. நான் இதை உன்னோட பர்த்டேக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வச்சுருந்ததே தப்புன்னு தோணுது. நான் அன்றைக்கே உங்ககிட்ட வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ கூட நீ எதுவும் நினச்சிருக்க மாட்டே பார்த்தியா. இப்போது நான் இதை கொடுத்தா நீ கண்டிப்பாக என் மேலே இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துப்பியோன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் என்னால் இதை இப்படியே வச்சு பார்த்துட்ருக்க முடியல. நீ எவ்வளோ ஆசைப்பட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போவுமே எனக்கு இதை உன் பர்த்டேக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பார்ப்போம். அது வரைக்கும் இது உள்ளே இருக்கிறது தான் சேஃப். நெல்லு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன கேட்க டைம் இருக்கா? இல்லை டைம் இல்லைன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல. சொல்லு. அது நேற்று நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. எல்லாம் தெரிஞ்ச நானே அப்படி பேசினது தப்பு. ஸோ சாரி. பரவாயில்ல விட்டுடா, நானும் சாரி. டேய், நீ எல்லாம் சாரி சொல்லாத. நீ எப்போவுமே இப்படி மாசாக கெத்தாக தான் இருக்கணும். என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார் முன்னாடியுமே. சும்மா அந்த சாரி சொல்கிற பழக்கத்தெல்லாம் இதோட விட்டுரு, நல்லாவே இல்லை. அப்படியா? அப்படிதான். ஏன் சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, நினச்சேன் சிரிப்பு வந்துருச்சு. என்ன நினச்ச? அது ஒன்றும் இல்லை, சரி விடு. மறுபடியும் சொல்கிறேன் ஹர்ஷா, நேற்று நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. சாரி. போதும் போதும், இன்னைக்கு என்ன சாரி மலையா பொழியுது. ஆரவ், நீங்களாம் இங்கே என்ன பண்ணுறீங்க? நாங்கள் எல்லாருமா? நான் மட்டும் தானேடா வந்தேன். ஹலோ, நாங்களும் இங்கே தான் இருக்கோம். Who is the crosstalk? இவளுக்கு எப்படி என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகா தெரியுறா. ஜிலேபி, என்னை கொல்றடி நீ. ஆனா ஜிலேபி, எனக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடி. ஹலோ, நீ பேசினா மட்டும் நான் நானாவே இருக்க மாட்டேன் ஜிலேபி. டாக்டரே. என்ன? நாங்களும் இங்கே தான் இருக்கோம்னு சொன்னோம். சரி சரி. இன்னைக்கு ஒரு பிளான் இருக்கு. என்னது ஜானு? அதுவா? பிரேஷ், ஜானு, இதோ அவங்களே வந்துட்டாங்க. வாங்கக்கா. வந்திருக்காங்களா? யார் வந்திருக்காங்க? மீரா அதுக்கு இங்க வந்திருக்காங்க. வாங்க மீரா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் தானாக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பை தி வே, உங்க பின்னாடி ஒருத்தவங்க நிக்கிறாங்கல்ல, அவங்க யாரு? அவ பேர் ஜாரா. ஓ அப்படியா? சாரி ஜாரா. ஐயோ பரவாயில்லங்க. இல்ல ஜாரா, அன்னைக்கு நாங்க கோயில்ல பார்த்தப்ப கூட தனாக்காவை, ஜானுவை, கார்த்தி அண்ணாவை, ஹர்ஷா அண்ணாவன்லாம் பார்த்தேன். ஆனா உங்களை பார்க்கவே இல்லையா, அதனால யாருன்னு தெரியல. சரிங்க. ஜானு, உனக்கு பக்கத்துல ஒருத்தவர் நிக்கிறார்ல, அவர் பேர் என்ன? என்னைய தேடுறாங்க? இவன் பேர் ஆரவ்கா. ஓ ஹாய்
ஆ ஹாய்ங்க. ஆமா, உங்க வீட்ல இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. இவ்வளவுதான்க்கா. இன்னொருத்தன் இருக்கா, எங்க அவன்? அவரு கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்காரு ஜானு, ரெடி ஆயிட்டு வரேன்னு. ஏன் அவர் இங்க ரெடி ஆக மாட்டாரா? சொன்னேன் ஜானு, ஆனா அவரு தான் நான் கெஸ்ட் ஹவுஸ் போய் ரெடி ஆயிட்டு வரேன்ட்டு போயிட்டாரு. ஓ அப்படியா, சரி ஓகே. அக்கா, இன்னொருத்தன் இருக்கான், அவன் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கான். வந்தோன்னா உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஓகே ஜானு. ஜானு, இன்ன வரைக்கும் நீ என்ன பிளான்னு சொல்லவே இல்லையே. கண்டியா, அதே மறந்துட்டேன். மீரா அக்காவோட ஃபோன் நம்பரை நான் கோயிலில் இருக்கும்போதே வாங்கிட்டேன். நேற்று நைட்டு நாளைக்கு என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் முடிச்சிட்டு இருக்கும்போது மீரா அக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்பில். அப்போதைக்கு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன், நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலக்கா, ஆனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பாட் இருந்தால் சொல்லுங்கண்ணே. நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், நீங்களாம் வருவீங்களான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக வரோம்க்கா, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஓ, எங்க கூட்டிட்டு போறாங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? நம்ம ஏரியாவுக்கு. அது சரி, மறுபடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும் ஜானு, ஆனா பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல. ஐயோ ஜாரா, சாரிடி, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. மீரா, சொல்லுங்க கார்த்தியானா. இல்லை ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் எல்லாரும் ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அப்போ நீங்க எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க, அங்கிருந்து கிளம்பும்போது சொல்லுங்க, நான் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி மீரா, நீங்களும் வரலாம்ல? இல்ல தானாக்கா, நான் எப்படி? ஆமாக்கா, நீங்களும் வந்தா இன்னும் ஜாலியா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்களேன். அப்படி இல்லை ஜானு, கார்த்தியானா. அதான் மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சேம்மா. இவன் வர வர ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கே. அதானே, தானா பேச்சுக்கு கார்த்திகால எதிர் பேச்சு சொல்ல முடியுமா? சே, நம்ம கார்த்திகாச்சே, அப்படிலாம் பேச மாட்டான். சரி ஓகே, அப்போ ஆத்விக் வந்தோடனே எல்லாரும் கிளம்பலாம். ஓகே. டேய் கிரிஷ், நீ எங்க போற? இல்ல நீங்களாம் போங்க, எனக்கு ரைஸ் மில் கணக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. கொன்னுடுவேன், ஒழுங்கு மரியாதையே வாடா. டேய், உள்ளுக்குள்ள என்னடா பிரசிடென்ட் மீட்டிங்கா நடந்துட்டு இருக்கு? அடிச்சி எல்லாரும் வெளில வாங்க. எவ்வளவு நேரம் ஒரு மனுஷன் வெளிலே நிக்கிறது? ஆத்விக் வந்துட்டான்னு நினைக்கிறேன், எல்லாரும் சீக்கிரமா வெளில வாங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் இல்ல. என்னடி? நான் வந்து நின்ன கொஞ்ச நேரம் நீ என்னை சைட் அடிச்சதானே? எது சைட்டா? என்னடி நீ சைட்டு கீட்டுன்னு கெட்ட வார்த்தைலாம் பேசுற? ஐயோ அப்பப்பா, சைட்டுங்கிறது கெட்ட வார்த்தை இல்ல? ஓ, அப்ப நீங்க சைட் அடிச்சது தப்பா தெரியல. ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் எதுக்குடி உன்னை சைட் அடிக்க போறேன்? நானும் சைட் அடிக்கலப்பா. பொய் சொல்லாத டாக்டரே. ஏய், பொய்யெல்லாம் இல்லடி, நிஜமா தான் சொல்றேன், நான் சைட்டெல்லாம் அடிக்கல. அப்புறம் எதுக்கு வந்து நின்னதுல இருந்து அப்படியே திங்கிற மாதிரி பாத்தியா? அது அப்பெல்லாம் பார்க்கல, ஐயோ வந்துட்டாளா அப்படின்னு பார்த்தேன். போடா. ஏய் ஜிலேபி திட்டாத. என்ன சொன்ன? ஜிலேபி திட்டாத அப்படின்னு. முதல்ல நீ ஜிலேபின்னு கூப்பிடுறத நிறுத்து. எப்படி ஜிலேபின்னு கூப்பிடுறத நிறுத்தணும்? ஆமா. ஹே, நீ தானடி சொன்ன நான் உன்னை ஜிலேபின்னு கூப்பிடுறப்பெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நான் எப்ப சொன்னேன்? அதான்டி நேற்று ஊஞ்சல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னியே. ஐயோ சொல்லிட்டேனா இத? எங்க பாரு, நீ அது சோகமா உட்காந்து கேட்ட, அதனாலதான் சும்மா மனசு ஆறுதல் படுத்தணுமேனு சொன்னேன். எதுக்கு சிரிக்கிற? அப்படியா, பரவாயில்ல, சொல்லி ஞாபகப்படுத்திட்ட. இனிமே என்னால எப்படி கூப்பிடாம இருக்க முடியும்? அதனால இனிமே நான் உனக்கு ஜிலேபின்னு தான் கூப்பிடுவேன். சரி போமா, எல்லாரும் ஆல்ரெடி வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ மிஸ்டர் பிளாக் கியூட்டி, அழகா இருக்கடா. ஜானு, இப்ப ஏதாவது சொன்னியா? சாச்சா எதுவுமே சொல்லலையே. ஏதோ மிஸ்டர் பிளாக் கியூட்டின்னு கேட்டுச்சு. பிளாக் கியூட்டியா? யார் சொன்னா? நான் எதுவும் சொல்லலையே. உன்னோட மன பிராந்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். அப்படியா? மன பிராந்தில மிஸ்டர் பிளாக் கியூட்டின்லாமா கேட்கும்? ஒரு வேலை கேட்கும் போல. டாக்டர் சொல்லு. ஆக்சுவலா இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப கியூட்டா இருக்க. சரி நான் கிளம்புறேன், சீக்கிரமா வந்துடு. ஏய் ஜிலேபி, நில்றி. என்ன இவ நான் சொல்ல வேண்டிய டைலாக்க இவ சொல்லிட்டு போறா? இவ மட்டும் எப்படி டப்புன்னு சொல்லிட்டா? அவ மனசுல எதுவும் இல்ல, அதனால அவ பாட்டுக்கு சொல்றா. ஆனா என் மனசுலதான் அவ தாறுமாறா இருக்காளே. வாய் வார்த்தையா வெளில வர மாட்டேங்குது.